வணக்கம் ரைடர்ஸ். இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா சின்சான் வந்து ஒரு புது ஹாரர் எபிசோட் தான் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. இந்த எபிசோடோடைய ஒரு கோடு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட ஹிரோஷி ஃபேமிலி இருக்குல்ல, இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு வீடுக்கு போவாங்க. அந்த வீட்டில் என்னெல்லாம் நடக்குது, அந்த வீட்டுக்கு போனோடனே நம்ம ஈமாவரி ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்க ஆரம்பிப்பான். அவள் எதனால் அந்த மாதிரி நடந்துக்கிறா, அந்த வீட்டை விட்டு எப்படி தப்பிக்கிறாங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த எபிசோட பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் என்டர்டைன்மெண்ட் அப்புறமா ஃபன்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு சேனல் தான். ஸோ அதை பிடிச்சிருந்தாக்கா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ள போ. ஸோ எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட கேங் லீடராக தான் காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா 6 எபிசோட்லையும் வந்து ஒரு தத்துவத்தை போட அப்படி இந்த எபிசோடில் என்ன போட்டுக்கிறாருனாக்கா, உங்கள் எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அப்படி ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா மறக்காமல் போய் ஒரு ஃப்ரெண்டை பிடிங்க சொல்லி அவங்க கட் பண்ணுறாங்க. அவங்க கட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஆரியை காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் குடும்பத்தோட எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. நம்ம மிக்ஸி கேட்குறாங்க, நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னு சொல்லி கேட்க பார்த்தீங்கன்னா நம்ம ஆரி சொல்கிறாரு, என்னோட ஃப்ரெண்டு காமகுச்சி நமக்காக ஒரு இடத்த வந்து புக் பண்ணியிருக்கான், அங்கே போயிட்டு நம்மளோட வெக்கேஷன் நம்ம என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டுன்னு சொல்லி அவர் வந்து கூகுள் மேப்பை பார்ப்பார். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் டெஸ்டினேஷன் வந்துடுச்சு, நீங்கள் இறங்க வேண்டிய இடமும் வந்துருச்சுன்னு சொல்லி போட்டு, ஆனால் அங்கே சுற்றி காடாக இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடு போய் அங்கே எண்டிங் ஆகுது. அந்த வீடு பார்க்கறதுக்கு யாரோ பாழடைஞ்சு போன வீடு மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. அதுக்குள்ளே போகிற பார்த்தீங்கன்னாக்கா அங்கே யாருமே இல்லை. நம்ம வேறு யாரும் இருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. யாருமே இல்லாதனால இவங்க எல்லாமே உள்ளே போய் பார்க்குற பார்த்தீங்கன்னாக்கா அங்கே டேபிள் மேலே யாரோ எதையோ குடிச்சிட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதை பார்த்தோன்னா மிக்ஸி கேட்குறாங்க, இன்னும் குடிச்சிட்டு அப்படியே வச்சுட்டு கிளம்பிட்டாங்க போல், அதனால தான் இங்கே யாருமே இல்லையான்னு சொல்லி நம்ம மிக்ஸி கேட்குறோன்னே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே டேபிள் ஒன்று இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆரி போகிறாரு. அவர் போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஏதோ ஒரு ஏர்ப்ளைன் புக் இருக்குது, அதில் ஒரு நம்பர் போட்டிருக்கு. அந்த நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா இவர் கால் பண்ண போது பார்த்தீங்கன்னாக்கா நோ சிக்னல்னு சொல்லி போடுது. ஸோ அப்படியே கட் பண்ணாக்கா நம்மளோட ஈமாவை பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு பொம்மைலாம் நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பொம்மையெல்லாம் எடுத்து நம்ம ஈமாரி விளையாட்டுருக்கோம். நம்ம சின்சான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு ட்ரக் இருக்கும், அதை எடுத்து விளையாடுவோம். அப்போ தான் நம்ம ஈமாரி பார்க்குறாங்க, அங்கே நிறைய பொம்மை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு பாக்ஸில் இருக்கிறத பார்க்குறாங்க. நம்ம மிக்ஸி பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா சரி இவங்க இங்கே விளையாட்டுருக்கட்டும், நம்ம போய் கிச்சனில் சமைப்போமேன்னு சொல்லிட்டு அவங்க சமைக்கிறதுக்காக போகிறாங்க. நம்ம ஆரி உடனே அங்கே ஒரு புக்கை படிக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஃப்ரிட்ஜில் இருக்கிற எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான், நீங்கள் அதை எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி போட்டிருக்கு. உடனே நம்ம மிக்ஸியும் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரிட்ஜுக்கு போகிறாங்க. அடிச்சது பாஸ் ஜாக்பாட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரிட்ஜை திறந்தா ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே இல்லை. கீழ் ரோவில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நிறையா புட்டிங் இருக்குது. உடனே நம்ம சின்சான் அடிச்சதுதான் எனக்கு ஜாக்பாட் அப்படின்னு நம்ம சின்சான் சொல்கிறான். உடனே இங்கே நைட் ஆகிடுச்சு, இவங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க. நம்ம சின்சான் பார்த்தீங்கன்னாக்கா வந்து டெசர்ட்டை வந்து அந்த புட்டிங் எடுத்து சாப்பிட்டு முடிச்சிடறான். அங்கே ஸ்டார்ட் முடிச்சோடனே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நைட் ஆகுது. நைட் ஆன உடனே நம்மளோட மிக்ஸி போயிட்டு ஜன்னல்கிட்ட நிற்கிறாங்க. நிறைய நின்றுட்டு ஆகா இதமாக காத்தடிக்குதேன்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரு பூச்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜன்னலில் உட்காருது. நம்ம மிக்ஸி அதை பார்த்துட்டு பயந்துட்டு வெளியே வந்து விழுந்துருவாங்க. அப்படி விழுந்த உடனே நிறையா பூச்சி பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து வர ஆரம்பிக்கும், வந்து ஜன்னலில் உட்காரும். இவங்க பார்த்தீங்கன்னாக்கா அது யாருமே விரக்கி விழுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த கர்ட்டனை எடுத்து மூடிடுவார். அப்படி மூடின உடனே பார்த்தீங்கன்னாக்கா இவங்களும் பார்த்தீங்கன்னா ஏசி கிட்ட போயிட்டு ஏசி காற்று வாங்குவாங்க. ஏசி கார்டு வாங்கிட்டு உடனே இவங்களுக்கு அப்போ தான் வந்து தோணுது, எங்கடா இது ஈமாவரியை மட்டும் காணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. உடனே இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஈமாவரியை தேட போவாங்க. அப்படி நம்ம சின்சான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரூமுக்குள்ளே போவான். அந்த ரூமுக்குள்ளே நம்ம ஈமாவரி அவள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜன்னலை பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பா தனியாக. அப்படி உட்காந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சின்சான் போயிட்டு ஈமாவாரி இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க பார்த்தீங்கன்னா ஈமாவாரி ஜன்னலை காட்டுறா. நம்ம சின்சானும் சரி நான் போய் அம்மாவை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் போய் அவங்க அம்மாவை கூப்பிட்டு வருவாங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா நீ இன்னும் இந்த இடத்துல தனியாக உட்காந்துருக்கேன்னு சொல்லி நம்ம ஈமாரியை தூக்குவாங்க. தூக்கின உடனே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே கட்டைனில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு நிழல் மட்டும் தெரியும். ஸோ அங்கே கட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட மிக்ஸி வந்து நம்ம ஈமாரியை தூக்கிட்டு நான் உனக்கு டைப்பர் மாற்றி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போகிறப்ப நம்ம ஆரி பார்த்தீங்கன்னாக்கா நடு ஆளில் தூங்கிட்டு இருப்பா. அப்படி இவர் தான் எங்கே பாரான்னு தெரியாது, நேரம் காலம் தெரியாமல் அப்படியே தூங்கிடுவான்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா தரையில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே ஏசியும் பார்த்தீங்கன்னாக்கா நடு நைட்டில் வந்து ஆஃப் ஆகிடுது. அப்படி ஆஃப் ஆன உடனே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மிக்ஸி வேர்த்துக்கிட்டே எழுந்து பார்க்குற பார்த்தீங்கன்னாக்கா ஈமாரி இருக்க வேண்டிய இடத்துல அந்த பொம்மை இருக்கும். அதை பார்த்து இவங்க பயந்து நம்ம சின்சானை மெரிச்சிக்கிட்டு நம்ம சின்சான் வந்து கத்தனா, ஐயோ ஐயோ யாரோ என்ன கடத்துறாங்களே காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அப்படி கத்தன உடனே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சின்சானை முடிச்சுப்பான். இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு ஈமாரி எங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டு அதே ரூமுக்கு போய் பார்க்குறப்ப நம்ம ஈமாரி அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு திருப்பி அதே ஒரு ஜன்னலை பார்த்து உட்காந்துருப்பான். பார்த்தோன்னே நம்ம மிக்ஸி கேட்குறாங்க, என்ன இந்த இடத்துக்கே வந்து உட்காந்துக்கிட்டு கிடக்குன்னு சொல்லிக்கிட்டு நம்ம சின்சான் பார்க்குறான். அந்த பொம்மை பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல இல்லை. இவன் உடனே போயிட்டு அந்த ஸ்கர்ட்டினை விளக்கிட்டு பார்க்குறப்ப அந்த பொம்மை பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்கர்ட்டினுக்குள்ளே கிடக்குது. இவன் யோசிக்கிறான் எப்படி தனியாக அங்கே போயிருக்குன்னு சொல்லிட்டு. இவனும் பார்த்தீங்கன்னாக்கா சரி ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சானுக்கு போயிடுவான். போன உடனே திருப்பி அந்த ஒரு நிழலை காட்டுறாங்க. அந்த நிழல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்கர்ட்டினை விட்டு வெளியே வர மாதிரி இருக்குது. பார்த்தாக்கா விடிஞ்சிருச்சு. அப்படி விடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க, என்னடா இது இப்படி இருக்கு, இந்த மாதிரி ஒரு தேர்த்தியாக நமக்கு வந்து புக் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எல்லாமே காரில் எழுந்து திருப்பி கிளம்புறாங்க. கிளம்புற உடனே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆரிக்கு ஒரு கால் வருது காமாக்குச்சிக்கிட்ட இருந்து. அவர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் ஏன் நான் வந்து புக் பண்ண இடத்துக்கே போகல, நீங்கள் போகிறதுனால அங்கே இருக்கிறவங்க வந்து எனக்கு கால் பண்ணி
என்ன கடுப்பேற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம காமகுச்சி சொல்கிறேன். உடனே நான் செஞ்சாங்க எது அப்படியா அப்படின்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து இந்த மூவியை வந்து முடிக்கிறாங்க. ஸோ இந்த எபிசோடை வந்து முடிச்சு வராங்க. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறமா சேனலை வந்து மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போ தேங்க்யூ, பாய்.